ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலவெளியிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். இங்கு ஆண்டவர் செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார், செருபாபேலே உன்னுடைய பலத்தினாலும் அல்ல உன்னுடைய பலத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். இன்னுமாய் கீழே இருக்கிற வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரும் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமி ஆவாய் என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தை அண்டிக் கொள்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும்போது, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கும்போது உங்க வாழ்க்கையில பெரிய பர்வதமாய் தோன்றுகிற பிரச்சனைகளா இருக்கலாம், ஒருவேளை பண பற்றாக்குறைகளா இருக்கலாம், ஒருவேளை ஆசீர்வாத குறைவுகளா இருக்கலாம், ஒருவேளை நன்மை இல்லாத இருக்கிற காரியங்களா இருக்கலாம். தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக பெரிய பர்வதமாய் இருக்கிற எல்லா காரியமும் சமபூமி ஆய்விடும். இந்த நாட்களில சோர்வோடு கூட கவலையோடு கூட ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நன்மை இல்லை என்று கூட நீங்கள் காத்திருக்கிறீர்களா? அந்த தேவனால எல்லாம் செய்ய முடியும். அவருடைய ஆவியால, அவரை நாம் அண்டிக் கொண்டிருக்கிற அவருடைய கிருபையால, இரக்கங்களால, ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். உங்களுக்கு எதிராக இருக்கிற பெரிய பர்வதத்தை பார்த்து சொல்லுங்கள், தேவனுடைய ஆவியினாலே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நீ ஏமாத்திரம் தேவனுடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் முறியடிக்க முடியும். என் தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்கு எதிராக தோன்றுகிற இந்த பலவீனமே, எனக்கு எதிராக தோன்றுகிற இந்த ஆசீர்வாத குறைவே நிச்சயமா இந்த நாளில தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட, ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த நாளை துவங்குங்கள். தேவன் நிச்சயமா இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல ஒரு நன்மையை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க சொன்னீங்களாப்பா, பலத்தினால் அல்ல ஆண்டவரே என்னுடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று நீங்க சொன்னபடியால் உம்மை துதிக்கிறோம் அப்பா. பெரிய பர்வதமாய் தோன்றுகிற ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்க நீக்கி விடுங்க நாங்க செபிக்கிறோம். உம்முடைய ஆவிக்கு முன்பதாக அது சமபூமி ஆகும் அல்லவா ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக பெரிய பர்வதமாய் தோன்றுகிற எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்துல நீங்கி போகும் அல்லவா ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யார் யார் சோர்ந்து போய் இந்த காலவேளையில் உட்கார்ந்து இருக்கிறார்களோ, கவலையோடு கூட ஏன் எனக்கு இப்படிப்பட்ட போராட்டம் என்று சொல்லி கவலையோடு உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்துல எல்லா போராட்டங்களும் நீங்குவதாக நாங்க செபிக்கிறோம். எல்லா ஆசீர்வாத குறைவுகள் நிறைவாவதாக நாங்க செபிக்கிறோம். அவர்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா பெரிய பர்வதங்களை சமபூமியாக்குவீராக ஆண்டவரே. இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக, இந்த நாள் ஒரு உயர்வின் நாளாக, மேன்மையின் நாளாக, நன்மையின் நாளாக அவர்களுக்கு இருக்க நீங்க உதவி செய்யுங்கன்னு நாங்க உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாய் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமென்.